பிளாஸ்டிக் பைப்பு கொண்டு அந்த 12 பெண்களையும் தாக்கியுள்ளார். கள்ளக்குறிச்சி கனியாமூரில் நடந்த மர்மங்கள் போல் இந்த இடத்துல கல்வி கற்றுக் கொடுக்கும் இடத்தில் காதல் பாடத்தை புகட்டுவது தீபாதான் என்பது சேத்தியத்தோப்பு அருகில் உள்ள பூதங்குடி பஞ்சாயத்தில் இயங்கி வரும் STS மேல்நிலைப் பள்ளி தனியார் பள்ளியில் எனது 3 பெண் குழந்தைகளும் படித்து வருகிறார்கள். இந்த பள்ளியில் சில மாதங்களுக்கு முன்பு என் குழந்தையோடு படிக்கின்ற 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பள்ளி தாளாளர் சுஜின் என்பவர் பிளாஸ்டிக் பைப்பு கொண்டு அந்த 12 பெண்களையும் தாக்கியுள்ளார். அந்தந்த குழந்தைகளும் அவரவர்கள் பெற்றோர்களிடத்தில் சொல்லி அனைத்து பெற்றோர்களும் வந்து கேட்டதில் ஒரு பெண் செய்த தவறால் எந்த விசாரணையும் இல்லாமல் நாங்கள் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை அடித்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள், சிறு தவறு செய்ததனால் இந்த நிகழ்வு நடந்துவிட்டது என்று அனைத்து பெற்றோர்களிடமும் மன்னிப்பு கேட்டார்கள். அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் குழந்தையினுடைய கல்வி முன்னிறுத்தி இந்த பிரச்சனையை நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 10 நாட்களுக்கு முன்பு விளையாடி கொண்டிருந்த ஒரு 15 பெண் குழந்தைகளை அந்த பள்ளியின் தாளாளருடைய மனைவி தீபா என்பவர் விளையாட்டு ஆசிரியரை அனுமதியின்றி ஆண்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற இடத்தில் பெண்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு என்று 1 மணி நேரம் அந்த மாணவிகளை வெயிலில் நிற்க வைத்துள்ளார்கள். இதனால் சில மாணவிகள் மயக்கமடைந்து உள்ளார் என்பது அனைத்து பெற்றோர்களிடத்திலும் அந்தந்த மாணவிகள் கருத்து தெரிவித்தனர். என்னுடைய குழந்தையை பள்ளி தாளாளருடைய மனைவி தீபா என்பவர் விளையாட்டு ஆசிரியை இடத்தில் சொல்லி வாட்டசாட்டமாக உள்ள பெண்களை கண்காணியுங்கள், யாராவது பள்ளியில் காதலிக்கிறார்களா என்று அனைத்து மாணவிகளிடமும் தீபா என்பவர் அந்த பள்ளியினுடைய தாளாளர் மனைவி சுஜியினுடைய மனைவி தீபா என்பவர் மனநல பாதிக்கம் அடையும் வகையில் பெண் பிள்ளைகளிடத்தில் கூற முடியாத வார்த்தைகளை, ஆபாச வார்த்தைகளை, ஏதாவது ஒரு குழந்தை சிறுநீர் கழித்தோ இல்லை தண்ணீர் குடித்து வந்து விட்டாலோ எவனை பார்த்து வருகிறாய், எங்கு சென்று வருகிறீர்கள், யாரை பார்த்து நிற்கிறீங்க, எங்கே ஒளிஞ்சு பார்க்குறீங்க என்று அந்த பச்சை பிள்ளைகளை கேட்கக்கூடாத வார்த்தைகளால் இது மாதிரி சொல்லிய என்னுடைய குழந்தை அதில் ஒன்று. அது முந்தா நாள் என்னிடத்தில் தெரிவித்ததை அடர்ந்து நான் வெளியூரில் இருந்ததனால் என்னுடைய குடும்பத்தினர் STS பள்ளியில் வந்து கேட்கின்ற பொழுது அவர்கள் எந்தவித இதையும் உண்மையை மறைத்து நாங்கள் அதுவே எதுவும் சொல்லவில்லை, என்னுடைய மனைவி அதுவே கூறவில்லை என்று சொல்லிய பிறகு என்னுடைய பெண்ணை என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய அண்ணன் முன்னிலையில் மாணவிகளை வாடி போடி ஏய் ஏய் என்ன சொன்னாங்க தீபா மேடம், ஏய் என்னடி சொன்னாங்க தீபா மேடம் என்று தாளாளர் சுஜின் அவர்கள் கூறியுள்ளார். இதை எனது அண்ணன் தட்டி கேட்டுள்ளார். எங்கள் முன்னாலேயே படிக்கின்ற மாணவிகளை உன் மனைவி போல் வாடி போடி என்று ஏய் என்று சொல்கிறாயே என்று ஆத்திரத்தில் கேட்டபொழுது சுஜின் அவர்கள் நீங்களாம் யாருடா, நீங்களாம் மரியாதை என்னுடைய ஸ்கூலை விட்டு வெளில போங்கடான்னு சொல்லி கல்லை எடுத்து தாக்க முற்பட்ட போது அந்த ஸ்கூலில் ஒரு பகுதியில் கட்டிட வேலை செய்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தடுத்து நிறுத்தி விலக்கி உள்ளார்கள். இதனை அறிந்து வெளியூரில் இருந்து நான் கேள்விப்பட்டது அறிந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாளாளர் சுஜின் அவர்களை கேட்டேன், என்ன நடந்தது சார், ஏன் இந்த கேட்க தானே வந்தாங்க பிரச்சனையை, எங்கள் அண்ணனை நீங்கள் கல் எடுத்து தாக்க வந்தீங்களாமே, உங்களெல்லாம் நான் ஃபோனில் பேசணுங்கிற அவசியம் கிடையாது, வந்து நேராக வந்து டிசி வாங்கிட்டு போங்க எந்த பெற்றோராக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்று பல்வேறுபட்ட மர்மங்கள். அது நான் ஒரு சில பெற்றோர்கள் வெளியில் சொல்வதற்கு பயந்து போய் என்னால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். இந்த பூதங்குடி STS பள்ளியில் சுற்றியுள்ள பல்வேறு பெற்றோர்கள் டிசி வாங்கி கொண்டு மாற்று பள்ளியில் அதிக பெற்றோர்கள் படிக்க வைத்திருக்கிறார்கள். ஒரு சில பெற்றோர்களுக்கு டிசி கொடுக்கின்ற பொழுது கட்டணங்கள் கட்ட தவறிய அந்த ஒரு 5000 2000 ரூபாய் கட்ட தவறிய அந்த தொழிலாளருடைய பெற்றோர்களை டிசி கொடுக்காமல் அலக்கழித்து வந்த நபரில் ஒருவர் இவர் கள்ளக்குறிச்சி கனியாமூரில் நடந்த மர்மங்கள் போல் இந்த இடத்துல பல்வேறு அது காதல் விவகாரங்களாக இருந்தாலும் அந்த சுஜின் என்பவர் கூலி ஏவி படைகளை
கூலி படைகளை வைத்துதான் இந்த எஸ்டிஎஸ் பள்ளியை நிர்வாகம் செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் +1 +2 படிக்கின்ற அந்த காம்பவுண்டுக்குள்ளாரையே அவர் வீடு இருக்கின்றது. அந்த பள்ளியில் அருகிலேயே அந்த காம்பவுண்டு உள்ளாரையே அவர் வீடு இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கல்வி கற்றுக் கொடுக்கும் இடத்தில் காதல் பாடத்தை புகட்டுவது தீபாதான் என்பது என்னை போன்ற பெற்றோர்களுடைய கருத்து. தமிழக முதல்வர் கவனத்தை எடுத்துக்கொண்டு பள்ளி கல்வித்துறை அவர்கள் இந்த பள்ளியை உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். நாம் படிக்கின்ற அந்த பெண் குழந்தைகள் மீது அபாண்டமாக அந்த பையனை பார்த்து அந்த பொண்ணு சிரிக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பெற்றோர்கள் என்னிடத்தில் இப்பொழுது காலையில் என்னிடத்தில் நிறைய பேர் எனக்கு தொடர்பு கொண்டு எனக்கு பேசியிருக்கிறார்கள். அனைத்திற்கும் ஆதாரம் இருக்கின்றது.